சோ நம்ம வந்து நேத்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்? செகண்ட் சாப்டர்ல பேசிக்கான அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி புக் கீப்பிங்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நேத்து பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் பார்த்தோம். பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்னா என்ன? பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்னா என்ன? சவீன், தீரன் நேத்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கல்ல, பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, சைலண்டா இருக்காதீங்க. பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்னா வந்து பிசினஸ் வேற ஓனர் வேற. எஸ். சவீன், தீரன் நீங்க சைலண்டா இருக்கீங்க. மேடம் டக்குன்னு மறந்துருச்சு. கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் மேம். ஓகே, நான் மறுபடியும் ரீகால் பண்றேன். பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் நமக்கு என்ன சொல்லுது? ஓனர் வேற, பிசினஸ் வேற. டிரான்சாக்ஷன் ஷுட் பி ரெக்கார்டட் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பிசினஸ். பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீங்க எல்லா டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணணும். ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல ரெக்கார்ட். மேம் உங்களோட சவுண்ட் வந்து ரொம்ப சவுண்ட் கம்மியா இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் கேக்குதா? இப்ப கேக்குதா? எஸ் மேம். ஓகே. சோ இவங்க என்ன சொல்றாங்க? ஓனர் வேற, பிசினஸ் வேறன்னு சொல்றாங்க. ஓகேவா? மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் என்ன சொல்லுது? மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் என்னப்பா சொல்லுது? மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் வந்து மணியோட டிரான்சாக்ஷனை மட்டும் தான் வந்து நம்ம டேர்ம்ஸ்ல காட்டணும். எஸ். எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ல மணியோட இன்வால்வ்மெண்ட் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல காட்டணும். மத்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து காட்டக்கூடாது. ஓகேவா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் இந்த நேம் வச்சு உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? எழிலரசி, உங்களுக்கு ஏதாவது Sold or liquidated in the near future? எஸ். ஆக்சுவலி அருள் சார் அண்ட் பானு மேம், நீங்க ரெண்டு பேருமே டவுட் ஏதாவது இருக்குன்னா கேளுங்க. பட் எனக்கு என்னன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் ஆன்சர் பண்ண வைக்கணும். அவங்க இல்லாட்டி அவங்க சைலண்டா இருப்பாங்க. நீங்க டவுட் எது இருந்தாலும் எனக்கு அப்பவே கேளுங்க. பட் இந்த மாதிரி ஆன்சர் பண்றது அவங்க நீங்க வந்து கிளாஸ் எண்ட்ல எனக்கு எதுனாலும் சொல்லுங்க. டவுட்னா என்கிட்ட அப்பவே கேளுங்க. ஓகே. சோ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஜென்ரலா ஒண்ணு யோசிங்க. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ அந்த பிசினஸ் நல்லா போகணும்னு நினைப்பீங்களா, இல்ல நான் இந்த பிசினஸ் 10 மாசத்துல மூடிடுவேன், 2 வருஷத்துல மூடிடுவேன்னு சொல்லி நினைப்பீங்களா? நல்லா போடணும். பிசினஸ் நல்லா போகணும். என்னப்பா என்னமா சொன்னீங்க மேம்? பிசினஸ் சென்டர் கான்செப்ட் இருக்குல்ல மேம், பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் அது வந்து எனக்கு டவுட்டா இருக்கு மேம். ஓகே. பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஓனர்ஸ் வேற, பிசினஸ் வேறன்னு சொல்றாங்க. இப்போ நீ வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற, அந்த பிசினஸ்ல யாரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவா? நம்ம நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த கேபிட்டல் அசெட்டா லயபிலிட்டியா? அசெட் மேம். கிடையாது. அந்த கேபிட்டல் பாத்தீங்கன்னா நமக்கு லயபிலிட்டி. எப்படி லயபிலிட்டினா, பிசினஸ் உங்ககிட்ட இருந்து அந்த கேபிட்டல் வாங்கியிருக்கு, என்னைக்கு இருந்தாலும் பிசினஸ் அந்த கேபிட்டல் உங்களுக்கு ரீபே பண்ணும் தானே.
எஸ் மேம். அப்ப பிசினஸ்க்கு அது லயபிலிட்டி தானே. எஸ் மேம். சோ பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, பிசினஸ் வேற ஓனர் வேறன்னு பாருங்க, ரெண்டையும் ஒன்னா பாக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஓகே மேம். புரியுதா? இப்ப டவுட் இருக்கா? புரியுதாடா? புரியுது மேம். ஓகே. இப்போ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, சோ பிசினஸ் வந்து அதுக்கு ஒரு எண்டே இல்ல, பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எல்லாமே என்டர் பண்ணுவோம். இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம்னா, இப்போ உங்க கிரெடிட்டார்ஸ்லாம் உங்களுக்கு எதை நம்பி கடன் கொடுக்குறாங்க? நாளைக்கு உங்க பிசினஸ் ஷட் டவுன் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க உங்களை நம்பி கடன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க மேம். கொடுக்க மாட்டாங்க. எந்த நம்பிக்கையில கொடுக்குறாங்க? உங்க பிசினஸ் நடந்துகிட்டே இருக்குன்ற நம்பிக்கை. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட்ல ஓடுதா இல்ல லாஸ்ல ஓடுதான்னு சொல்லி பார்ப்பாங்க. சோ ஜென்ரலா ஒரு பிசினஸ் நம்ம நடத்துறோம்னா என்ன அசம்ஷன்ல நடத்துவோம்னா, பிசினஸ்க்கு ஒரு எண்டே இல்ல, இட் வில் கண்டினியூ இட்ஸ் ஆபரேஷன் ஃபார் அ ஃபோர்சீனபிள் ஃபியூச்சர். எண்டே இல்லாம அதோட டிரான்சாக்ஷனா இருக்கட்டும் இல்ல பிசினஸா இருக்கட்டும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல தான் நம்ம பிசினஸே வந்து நடத்துவோம். இது புரியுதா? புரியுது மேம். ஓகே. யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? No, ma'am. அடுத்தது காஸ்ட் கான்செப்ட். இந்த காஸ்ட் கான்செப்டுக்கு இன்னொரு பேரு ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட். புக் இருக்கிறவங்க அங்கேயே பென்சில எழுதி வைங்க, 1 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. காஸ்ட் கான்செப்டுக்கு இன்னொரு பேரு ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட். இது ஏன் நம்ம ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட்னு சொல்றோம்னு சொல்றேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அசெட் வாங்குறோம், வாங்கின இப்ப பர்னிச்சரா இருக்கட்டும் இல்ல மெஷினரியா இருக்கட்டும், நீங்க இன்னைக்கு போய் வாங்குறீங்க, அதோட விலை 10,000 இருக்கு. ஒரு மொபைல் போன் கூட எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நீங்க வாங்குறீங்க, அதோட பிரைஸ் ஒரு 10,000 20,000 இருக்கு. மார்க்கெட்ல புது மாடல் லான்ச் ஆச்சுன்னா உங்க அசட்டோட வேல்யூ என்ன ஆகும்? கம்மியாகுமா அதிகமாகுமா? ம் மேம் என்ன கேட்டீங்க? இப்போ நீங்க ஒரு புது போன் வாங்குறீங்க, 10,000 ரூபாய்க்கு ஒரு போன் வாங்குறீங்க. மார்க்கெட்ல அடுத்த மறுபடியும் இப்ப அந்த விவோ கம்பெனியே எடுத்துக்கோங்க, வேற ஒரு புது பிராண்ட் வந்து வேற ஒரு மாடல்ல போன் லான்ச் பண்றாங்க. இப்போ உங்க போனோட வேல்யூ அதிகமாகுமா கம்மியாகுமா? கம்மியாகும் மேம். கம்மிதானே ஆகும். அப்போ உங்க எஸ் புக்ஸ் மேம். ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இப்ப என்ன வேல்யூல ரெக்கார்ட் பண்ணுவீங்க? நீங்க வாங்கின அன்னைக்கு இருக்கிற அமௌண்ட் 10,000, ஒரு 10 நாள் கழிச்சு அந்த போனோட வேல்யூ பாத்தீங்கன்னா 8,000. புக்ஸ்ல என்ன அமௌண்ட் ரெக்கார்ட் பண்ணுவீங்க? 8,000 மேம். எப்படி? மேம் ஃபர்ஸ்ட் வாங்கின அமௌண்ட் வாங்கின என்ன? அமௌண்ட் தான் நம்ம இது. ஏன் ஏன் ஃபர்ஸ்ட் 8,000? வாங்கின அமௌண்ட் தான். ஏன் 10,000 ரெக்கார்ட் பண்ணுவீங்க? ஏன்னா அவங்களுக்கு நம்ம 10,000 ரூபாய்க்கு தானே அந்த போனை கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எந்த ரேட்ல கொடுத்தோமோ அதானே எழுதும். கரெக்ட். நம்ம என்ன பிரைஸுக்கு வாங்கணுமோ அதனாலதான் இதுக்கு பேரு ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட். ஹிஸ்டரினால என்ன, பாஸ்ட்ல நடந்ததை பத்தி படிக்கிறது தானே. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட்ன்றது என்ன பிரைஸ்க்கு நம்ம அந்த கூட்ஸ வாங்குறோமோ அந்த பிரைஸ தான் புக்ஸ்ல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். புரியுதா? இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப அந்த வேல்யூ வந்து குறையுதுல மேம், அதை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை தான் நம்ம டெப்ரிசியேஷனா காட்டுவோம் புக்ஸ்ல. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க.
ஓகேடா, இது புரியுதா? ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட்னா அசட்டை நம்ம என்ன பிரைஸ்க்கு வாங்கணுமோ அதை தான் காட்டணும். அதோட காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் என்னவோ அதை தான் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வந்து காட்டுவோம். புரியுதாடா? புரியுது மேம். Yes, ma'am. ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ ஓகே, நீங்க வந்து ஒரு அசட்டை இன்னைக்கு வாங்கிட்டு வரீங்க, போனே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வாங்கிட்டு வரீங்க, ஆனா கடனுக்கு வாங்கிட்டு வரீங்க. 10 நாள் கழிச்சுதான் ஷாப் கீப்பருக்கு நீங்க பே பண்ண போறீங்க. உங்க புக்ஸ்ல எந்த டேட் என்ட்ரி போடுவீங்க? மேம் புரியல. நீங்க இன்னைக்கு போய் ஷாப் கீப்பர் கிட்ட இருந்து ஒரு போன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க. 10 நாள் கழிச்சுதான் அந்த போனுக்கான அமௌண்ட் 10,000 பே பண்றீங்க. புக்ஸ்ல என்ன டேட்ல ரெக்கார்ட் பண்ணுவீங்க? Phone வாங்கின date, ma'am. கரெக்ட். நம்ம என்னைக்கு பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த டேட்ல தான் 10,000க்கு போன் கிரெடிட்ல வாங்கியிருக்கோம்னு சொல்லி புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? கேஷ் பே பண்ற அன்னைக்கு இந்த டேட்ல நான் கேஷ் பே பண்ணேன்னு ரெக்கார்ட் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் தான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட். எழிலரசி, புரியுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா காஸ்ட் கான்செப்ட்ல? மேம் ஏதாவது டவுட் இருக்காப்பா? நோ மேம். ஓகே. மேம் என் தேர்ட் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு மேம். எதுடா? சி அசட் விச் டு நாட்னு இதுல மேம். ஆமாடா, தேர்ட் பாயிண்ட் ஒரே நிமிஷம். சி, இப்போ எதுக்கெல்லாம் அக்விசிஷன் காஸ்ட் இல்லையோ அதெல்லாம் வந்து நீங்க இந்த கான்செப்டுக்கு கீழே ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்க கம்பெனில வந்து 10 பேரை எம்ப்ளாய் பண்றீங்க. அவங்கள அவங்களுக்கு ஏதாவது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஒரு காஸ்ட் இருக்கா? லைக் அவங்கள நீங்க எங்கேயாவது அக்வைட் பண்ணிருக்கலாம், காசு கொடுத்து அவங்கள நீங்க வாங்கியிருக்கீங்க. இப்ப ஏதாவது பொருள் இருக்குன்னா அதை நம்ம காசு கொடுத்து வாங்கியிருப்போம். ஹியூமன் ரிசோர்சஸ் தான் யார்? எம்ப்ளாயிஸ் சொல்றாங்க. அவங்களெல்லாம் நம்ம காசு கொடுத்தா வாங்கியிருப்போம். அவங்க செய்யற வேலைக்கு தானே நம்ம காசு கொடுக்கறோம். அவங்களையே நம்ம காசு கொடுத்து வாங்கியிருப்போமான்னு கேக்குறேன். நோ மேம். நோ. ஓகே, இல்ல ma'am. சாட் பாக்ஸ் யூஸ் பண்றீங்களா? ஓகே ஃபைன். அப்போ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்க்குலாம் இந்த காஸ்ட் கான்செப்ட் வராதுன்னு சொல்றாங்க. புரியுதா? புரியுது மேம். ஓகேடா. வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? எனி டவுட்ஸ்? இல்ல மேம். ஓகே. நீங்க இந்த எஸ் ஆர் நோ சொல்றதுக்கு சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் டக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த டாபிக் கன்டினியூ பண்ணுவேன். என்னால நீங்க எஸ் ஆர் நோ சொல்லாம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா நான் உங்க ஃபேஸ் பாக்குறது இல்ல. நீங்க குடுக்குற வாய்ஸ் வச்சுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியும். அதனாலதான் ரிப்பீட்டா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? ஓகே மேம். நெக்ஸ்ட் ஓகே பாத்தீங்கன்னா மேம். டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னா எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே 2 எஃபெக்ட் இருக்கு. ஒரு டெபிட், இன்னொன்னு கிரெடிட். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு 5,000 எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு ஒரு இன்கம் இருந்திருக்கணும்ல. Yes, ma'am. சோ இதுதான் டியூயல் ஆஸ்பெக்ட்னு சொல்றாங்க. ஒரு டெபிட் ஒரு கிரெடிட்ன்றது நமக்கு கண்டிப்பா இருக்கும். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் படிச்சுட்டு இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா எக்ஸ்பென்சஸ்ல நம்ம டெபிட் பண்ணுவோம், இன்கம் எல்லாம் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஒரு டெபிட்டுக்கு ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் கிரெடிட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இதுக்கு பேருதான் டியூயல் ஆஸ்பெக்ட் ஆஃப் புக் கீப்பிங். இது ஓகேவா? புரியுதா?
புரியுது மேம். எஸ் மேம். ஓகேடா. அடுத்தது பீரியோடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னா என்ன? இந்த நேம் வச்சு ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? மிஸ் ஆர்டரா பண்ணணும் மேம். ஆர்டரா பண்ணணும். அண்ட் இன்னும் டிஃபைனா சொல்லணும்னா, இப்போ ஒரு வருஷம் நீங்க அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா வருஷம் அந்த அக்கௌண்ட்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரணும். ஒவ்வொரு அக்கௌண்டிங் பீரியட்லயும் நீங்க வந்து அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரணும். அதோட யூஸ்ஃபுல் லைஃப் முடியறப்பதான் பண்ணணும்னு கிடையாது. வருஷம் ப்ரிப்பேரிங் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் பீரியட். இப்போ நீங்க வருஷம் பண்ணலாம், மந்த் அண்ட் மந்த் புக்ஸ் க்ளோஸ் பண்ணலாம், என்ன பண்ணாலும் கண்டினியூஸா அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரணும்னு சொல்றாங்க. அப்படி நீங்க கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணாதான், இப்போ 3 மாசத்துக்கு ஒரு டைம் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க, மறுபடியும் ஒரு 6 மாசத்துக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பண்றீங்கன்னா இதுல எங்கேயாவது ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கா? இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். போன சேல்ஸ்க்கும் இந்த சேல்ஸ்க்கும் கம்பேர் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? இது ஒரு 3 மாசத்தோட டேட்டா, அது ஒரு 6 மாசத்தோட டேட்டா, உங்களால கம்பேர் பண்ண முடியுமா? நோ மேம். அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஒரு யூனிஃபார்மிட்டி வந்து இருக்கணும். பீரியாடிக்கலா நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. புரியுதா? எஸ் மேம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்தது மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் எனி ஐடியா? மேட்சிங் கான்செப்ட் இப்போ நீங்க வந்து திடீர்னு போய் கோல்டு, காரு, பைக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க. இது உங்களோட எக்ஸ்பென்சஸ், கரெக்டா? ஆமா மேம். இதுக்கான இன்கம் உங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? நம்ம ஏதாவது வேலை பார்த்தா அங்க இருந்து சம்பளம். அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை மேட்சிங் காம்பவுண்ட்னா என்னது மேம்? மேட்சிங் கான்செப்ட்னா மீனிங் என்னது? அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகுதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு இன்கம் இருந்தா தானே உங்களால எக்ஸ்பென்சஸ் பண்ண முடியும். ஆமா மேம். இந்த மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு டியூரிங் அன் அக்கவுண்டிங் பீரியட் நீங்க என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி, தட் எக்ஸ்பென்சஸ் ஷுட் மேட்ச் வித் யுவர் இன்கம். நீங்க என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலான இன்கம் உங்களுக்கு இருந்திருக்கணும். அதுதான் மேட்சிங் கான்செப்ட். ஓகேவா? ஓகே மேம். அண்ட் அது ஓகே மட்டும் மேம். கிடையாது. இப்ப நீங்க வந்து இந்த வருஷம் நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கே சேர்த்தி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நீங்க வாங்குறீங்களா? இப்போ இந்த ஓடிடில இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வாங்குறீங்கல்ல, ஹாட் ஸ்டார் ஒரு அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன்ல, அது எப்படி வாங்குவீங்க? ஒண்ணு ஒரு வருஷத்துக்கு இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு மந்த்லி பிளான் இந்த மாதிரி வாங்குவீங்களா? ஆமா மேம். இப்போ நீங்க ஒரு 5 ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ 5 இயர்ஸ்க்கு வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்க வாங்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் ஸ்டார் எடுத்துக்கலாம். 5 இயர்ஸ்க்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. ஓகேவா? இப்போ இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸ் என்னவோ அதை மட்டும்தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு 1000 rupees பா, 5 இயர்ஸ்க்கு சேர்த்து நீங்க 5000 பே பண்ணிருக்கீங்க. இந்த வருஷத்துக்கான ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 5000 1000? 1000 மேம். எஸ், 1000. அதுதான் கான்செப்ட் சொல்ல வருது. ஆல் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் டியூரிங் த பீரியட் ஆர் நாட் கன்சிடர். நீ எவ்வளவு வேணா செலவு பண்ணிட்டு போ, அது இந்த வருஷத்தோட எக்ஸ்பென்சஸ் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் ஒன்லி த எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு தி அக்கவுண்டிங் பீரியட் ஆர் கன்சிடர். அந்த அக்கவுண்டிங் பீரியடுக்கான எக்ஸ்பென்சஸ் என்னவோ அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் இத பேஸா வச்சுதான் நம்ம இந்த அவுட்ஸ்டாண்டிங்
ப்ரீபெய்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போடுவோம். இதெல்லாம் இப்ப என்னன்னு உங்களுக்கு புரியாது. நம்மளோட 11th and 12th சாப்டர்ல தான் இத பத்தி நீங்க படிப்பீங்க. ஓகேவா? மேட்சிங் கான்செப்ட் இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 பேரா மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த லாஸ்ட் லைன் உங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கோ அதுக்கான இன்கம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி மேட்ச்ட் வித் த ரெவென்யூ. மேம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன இருக்கா மேம்? ஆக்சுவலி என் கிளாஸ்ல நீங்க படிக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்ற ஆள் தான் நானு. எல்லாமே நீங்க படிக்கணும், எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. 11th நீங்க எந்த அளவுக்கு ஜேர்னல் லெட்ஜர் தரவா படிக்கிறீங்களோ 12th உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் அதே மாதிரி 11th 12th 13th சாப்டர் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது ஓகே மேம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் அதை நீங்க படிச்சிருங்க. ஏன்னா இப்ப அது தெரியாம 12th ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ண போறாங்க, உங்க கூட உட்கார்ந்து அந்த சாப்டர் மறுபடியும் அட்டென்ட் பண்ண போறாங்க. ஏன்னா அவங்க 11th அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இப்போ கஷ்டப்படுறாங்க. ஸோ 11th போர்ஷனை என்னைக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கான எல்லா பேசிக்குமே 11th போர்ஷன்ல தான் இருக்கு. நீங்க காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்ல ஏதாவது கொஸ்டின் விட்டுட்டு போனா கூட பிரச்சனை இல்லை, ஆனா அக்கௌண்ட்ஸ்ல அப்படி எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே மேம். இந்த மேட்சிங் கான்செப்ட் வரைக்கும் புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? ஹோம்ஒர்க் கொடுத்தா அப்ப பண்ணிடுவீங்களா? எஸ் மேம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா இந்த 7 கான்செப்ட்ஸ் நீங்க நாளைக்கு வரப்ப எனக்கு படிச்சுட்டு வரணும். நான் இப்ப மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. பட் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்ல இருந்து இந்த 7 கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்க எனக்கு நாளைக்கு படிச்சுட்டு வரணும். மேம் படிச்சிட்டுனா நீங்க அது கேட்டா நாங்க ஆன்சர் சொல்ற மாதிரியா மீனிங்? டெஸ்ட் எழுதிடுங்க. செவன் கான்செப்ட் தான்டா சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி 1 பேஜ் தான், சாரி 2 பேஜ் இருக்குமா, 2 பேஜஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம்டா. ஓகே மேம். வெறும் 7 கான்செப்ட்ஸ் தான் படிச்சுட்டு வாங்க. என்ன தெரியுதோ எழுதுங்க. நீங்க எனக்கு 3 மார்க்கு களவா படிச்சிருக்க, 2 மார்க்கு களவா படிச்சிருக்குன்னு சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எனக்கு நீங்க இதை படிச்சிருக்கணும். சரிங்க மேம். ஓகே. ரியலைசேஷன் கான்செப்ட். ஓகே, ரியலைசேஷன் கான்செப்ட்னா என்னன்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி படிச்சோம், அசெட்ஸ் வந்து அதோட ஹிஸ்டாரிக்கல் வேல்யூல தானே ரெக்கார்ட் பண்ணணும்னு படிச்சோம். ஆமா மேம். ஹிஸ்டாரிக்கல் வேல்யூனா என்ன அர்த்தம்? அது முன்னாடி அதோட பிரைஸ் எவ்வளவு இருந்துச்சோ அத போயிடுச்சு மேம். ஃபர்ஸ்ட் அதோட பிரைஸ் எவ்வளவு இருந்துச்சோ அத சொல்றது. அது பர்ச்சேஸ் பண்றப்போ அதோட வேல்யூ என்னவோ அதுலதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஆமா. அப்போ அதுல இப்ப ஏதாவது வேல்யூல சேஞ்ச் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எப்ப அந்த சேஞ்ச் ஆன வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணுவீங்க? மிஸ் எப்போ சேஞ்ச் ஆகுமோ அப்போ இருக்கும். இல்ல, இப்ப நான் சொன்னேன்ல அதோட வேல்யூ குறைஞ்சுக்கிட்டே வந்தா நீங்க குறையிற வேல்யூவை புக்ஸ்ல காட்ட மாட்டீங்க, அதை நீங்க டெப்ரிசியேஷனா தான் காட்டுவீங்க. எப்ப அந்த சேஞ்ச் ஆன வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்னா எப்ப அந்த அசட்டை நம்ம சேல் பண்றோமோ, எப்ப அந்த அசட்டை நம்ம கேஷா மாத்துறோமோ அப்பதான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரியலைசேஷனுக்கு மீனிங் என்னன்னா அதை சேல் பண்றது ஆர் அதை கேஷா கன்வெர்ட் பண்றதுன்னு அர்த்தம்.
புரியுதா? இன்னும் தெளிவா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த போனை நீங்க 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த போனோட ரேட் பாத்தீங்கன்னா 6,000. இப்ப நீங்க புக்ஸ்ல என்ன பண்ணுவீங்கன்னா டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு அந்த 4,000 போட்டிருப்பீங்க. ஓகேவா? அசட்டோட வேல்யூ ஆக்சுவலா 6,000 எப்ப போடுவீங்க? அந்த போனை நீங்க எப்ப விக்கிறீங்களோ அப்பதான் அந்த அசட்டோட வேல்யூ என்னன்றத புக்ல எழுதுவோம். புரியுதாடா? எஸ் மேம். இது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஒரு டெப்ரிசியேஷன் சாப்டர் படிச்சீங்கன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு நம்ம இங்க என்ன பண்றோம்னு. உங்களோட ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல இருக்க தியரிமே எப்படி தெரியுமா இருக்கு உங்களுக்கு? நீங்க 11th பின்னாடி இருக்கிற சாப்டர்ஸ்லாம் நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா முன்னாடி இருக்க தியரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா முன்னாடி இருக்க தியரி தெரிஞ்சாதான் பின்னாடி இருக்க சாப்டர்ஸ் படிக்க முடியும். அந்த மாதிரிதான் இருக்கும். சோ ஆப்ஷன் இல்ல, படிச்சுதான் ஆகணும். மேம் திரும்பி ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். என்னப்பா? திரும்பி ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். பெருசா ஒண்ணு இல்லடா. இப்போ இங்க உனக்கு அசெட்ஸ் வந்து ரியலைஸ் பண்றப்போ இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள் மட்டும் தானே நீ கேட்ப. ஆனா உன்னோட சாப்டர் Yes. 10 படிக்கிறப்போ இந்த ஒரு லைனையே நம்ம சம்மா போடுவோம். எஸ் மேம். சோ அப்ப உங்களுக்கு இன்னும் இது தெளிவா புரியும்னு சொல்றேன். ஓகே மேம். அடுத்தது அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். எனி ஐடியா? சரி, நம்ம வவுச்சர்னா என்ன, இன்வாய்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறப்ப எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க பேங்க்ல போய் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்றதுக்கு எவிடன்ஸ் என்ன? அந்த செக் மேம். பே ஸ்லிப். ஆ இந்த மளிகை கடையில தான் நீங்க பொருள் எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்றதுக்கான எவிடன்ஸ் என்ன? மிஸ் பில்லு கொடுப்பாங்க. கரெக்டா? சோ இந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணாலும் சரி அதுக்கான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. ரெசிப்ட்ஸ், இன்வாய்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். இது புரியுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நோ மேம்.